நவகிரகங்களில் ஆற்றலுக்கும் வலிமைக்கும் வீரத்திற்கும் போர்த்தன்மைக்கும் உரிய கிரகமாக இருப்பது செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதமும் செவ்வாய்க்கிழமையும் சிவந்த மலர்களும் செம்பட்டும் செந்நிற பொருட்களும் உரியதாக விசேஷமானதாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகவே நாம் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டிக்கின்றோம். முருகப்பெருமான் எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறாரோ அந்த ஸ்தலங்கள் எல்லாமே செவ்வாயின் பரிகார ஸ்தலங்களாக கருதலாம். இதில் மிக முக்கியமான ஸ்தலம் பழனி மலைக்கோவில். பழனி மலையிலே முருகப்பெருமான் ஞான தண்டாயுதபாணியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் செவ்வாயின் கிரணங்கள் அதிகமாக விழுகின்றன. அதனால்தான் போகர் முருகனை நவபாஷான சிலையாக செய்து அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். முருகனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாயின் தாக்கம் ஜாதகத்தில் நன்மையே கொடுக்கும்.